ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 6/8/2026. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தானே உறுதியெடுத்து கொள்ளுங்கள். நான் மிக மிக இனிமையாக ஆக வேண்டும். அனைவரையும் சுகத்தின் அன்பின் பார்வையுடன் பார்க்க வேண்டும். யாருடைய பெயர் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கேள்வி: யோகத்தின் சித்தி எது? உறுதியான யோகியின் அடையாளம் கூறுங்கள். யோகத்தின் சித்தி அதாவது பலன், வெற்றி எது? உறுதியான யோகி அதாவது பக்கா யோகியின் அடையாளம் கூறுங்கள். பதில்: அனைத்து கர்மேந்திரியங்களும் முற்றிலும் சாந்தமாக குளிர்ந்ததாக ஆகிவிடும். இதுதான் யோகத்தின் சித்தியாகும். யாருடைய கர்மேந்திரியங்கள் ஒரு சிறிதும் சஞ்சலம் அடையாமல் உள்ளனவோ அவர்தான் பக்கா யோகி ஆவார். அணுவளவும் எந்த ஒரு தேகதாரி மீதும் கண்கள் மூழ்கிவிடாதிருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் இளைஞர் கிடையாது. உங்களுக்கு இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை. பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இதனுடைய அர்த்தத்தை பற்றி மனதில் விசாசாகர் மந்தன் செய்ய வேண்டும். மேலும் குஷியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை புது உலகத்திற்கான புதிய விஷயங்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நாம பிரியதர்ஷினியாக இருக்கோம். இப்போ பிரியதர்ஷன் நாயகன் சிவபாபா வந்திருக்காரு. நம்ம இவ்வளோ நாளாக அஞ்ஞானன்ற இருளில் உறக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் நம்மளுடைய ஆத்ம தீபத்தை ஏற்றிட்டார். ஆகையால் நாம் விழிச்சிக்கணும் அப்படின்றார். இப்போ கலியுகம் முடிஞ்சு அடுத்து சத்தியுகம் வரப்போகுது. ஆகையால் அவர்கிட்டருந்து நம்ம முழுமையாக ஆஸ்தி அடையணுன்றார். பாபா சொல்கிறாங்க, இந்த புது விஷயங்களை இப்பொழுது கேட்க வேண்டும். புது உலகை ஸ்தாபனை செய்பவர் ஒன்றும் மனிதராக இருக்க முடியாது. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய அதே விஷயங்களை பாபா புதியதாக ஆக்கி சொல்கிறார். விஷயம் அதேதான். எதற்காக சொல்கிறார்? புது உலகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. இதில் ஞான நாட்டியம் ஆட வேண்டியுள்ளது. பக்தியிலும் கூட அநேகர் நாட்டியம் ஆடுகின்றனர். நாலாபுறமும் சுற்றி வந்து நாட்டியம் ஆடுகின்றனர். ஞானத்தின் நாட்டியமோ முற்றிலும் சுலபமானதாகும். அதில் கர்மேந்திரியங்கள் அதிகமாக செயல்படுகின்றன. இப்போ நம்ம டான்ஸ் பண்ணோம்னா அந்த உடலை வச்சு தான் வளைச்சி டான்ஸ் பண்ணணும். அதில் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே இந்த ஞான டான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளார சிம்ரனை பண்ணால் போதும். ஞானத்தினுடைய சிந்தனை பண்ணால் உங்களுக்கு ஒரு போதை ஏறும், குஷி கிடைக்குன்றார். பாபா சொல்கிறாங்க, சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது? அந்த ஞானம் புத்தியில் உள்ளது. இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆம், நினைவு செய்வதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. குழந்தைகளில் அநேகர் ஃபெயிலாகி விடுகின்றனர். எங்கேயாவது கீழே விழுந்து விடுகின்றனர். அனைத்திலும் முக்கிய விஷயம் பெயர் வடிவங்களில் சிக்கிக் கொள்வதாகும். அயல் பாபா சொல்கிறாங்க, இந்த பெயர் ரூபத்தில் சிக்கிக்காதீங்க, இதில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்றார். அந்த ஈர்ப்பு ஏற்படக்கூடாதுன்றார். தன்னை ஆத்மா என உணர வேண்டும். நாம் ஆத்மா, அஷரீரியாக வந்தோம், அஷரீரியாகி செல்ல வேண்டும். இந்த சரீரத்தின் உணர்வை விட வேண்டும். இந்த பெயர் வடிவத்தில் சிக்குவது என்பது மிகவும் கெட்ட நோயாகும். பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை தருகிறார். ஒரு சிலர் இவ்விஷயத்தை புரிந்து கொள்வது இல்லை. பெயர் வடிவத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் என்று பாபா வீணாக சொல்கிறார் என்று அவர்கள் சொல்கின்றனர். ஆனால் இது மறைமுகமான நோயாகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போய்டும். அப்புறம் பாபா விட்டே போகிற மாதிரி வந்துருன்றார். அதையால் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றார். அதனால் நாயகன் நாயகிகளை அல்லது தந்தை குழந்தைகளை எழுப்புகிறார். குழந்தைகளே, எழுந்திருங்கள். இப்பொழுது மீண்டும் கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வரப்போகிறது. பாபா ஆத்ம ஜோதியை பிரகாசிக்கச் செய்வதற்காக வந்துள்ளார். மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களின் ஜோதியை ஏற்றி வைக்கின்றனர். பிறகு தீபத்தை அணைந்து விடாமல் கவனமாக பார்த்து கொள்கின்றனர். ஆத்மா இருளில் இருந்துவிடக்கூடாது என்று. உண்மையில் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஆத்மாவோ ஒரு வினாடியில் சென்று விடுகின்றது. அநேக மனிதர்கள் ஜோதியையும் கூட பகவான் என ஏற்றுக்கொள்கின்றனர்.
பிரம்மத்தை பெரிய ஜோதி என சொல்கின்றனர். பிரம்ம சமாஜத்தினருக்கு கோவில் உள்ளது. அங்கே இரவும் பகலும் ஜோதியை ஏற்றி வைக்கின்றனர். எவ்வளவு செலவு ஆகின்றது? நெய் வீணாக செலவாகிறது. அங்கே அதை ஊற்ற வேண்டிய தேவை கிடையாது. நினைவு நெய்யின் வேலையை செய்கின்றது. அதாவது இங்கே நீங்கள் பாபாவை நினைவு பண்ணுறீங்க, அந்த நினைவு தான் நெய் என்றார். பாபா சொல்கிறாங்க, நான் வருவது இனிமையான குழந்தைகளிடம். பாரதத்தில் தான் வருகிறேன். ஒருவருக்கு தான் பிறந்த தேசம் பிரியமானதாக இருக்கும் அல்லவா? அதே போல தான் எனக்கு இந்த பாரத தேசம் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இதுதான் என்னுடைய பர்த் பிளேஸ் அப்படின்றார் பாபா. சிவாலயத்திற்கு எவ்வளவு பேர் செல்கின்றனர்? பெரியதிலும் பெரிய கோவிலாக சோமநாதர் கோவில் இருக்கின்றது. ஏன்னா ஃபஸ்ட்டு அதுதான் துவாபர யுகத்தில் விக்ரமாதித்த மகாராஜாவால் உருவாக்கப்பட்டது. இப்போ நமக்கு ஞானம்ன்ற சோமரசத்தை அருந்த வச்சார். அதனால் பாபா ஃபஸ்ட்டு பாபாவுக்கு விக்ரமாதித்த மகாராஜா, இந்த பிரம்மா பாபா தான் விக்ரமாதித்த மகாராஜாவாக பிறவி எடுத்து உருவாக்குறார். அதுதான் பெரிய கோவில். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஏராளமான கோவில் இருக்குது. ஆக இந்த சமயம் இவரை போன்ற பிரியமான பொருள் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. இதில் பிரம்மாவிற்கு மகிமை எதுவும் கிடையாது. இதுவோ நிராகாரரின் மகிமை, சிவபாபாவுடைய மகிமை. ஆனால் அந்த சிவபாபா அபோக்தா, எதையுமே அனுபவிக்காதவர். பாபா சொல்கிறாங்க, இன்று நாளை என சொல்லியே காலன் ஒரு நாள் விழுங்கி விடுவான். சமயம் இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி உள்ளது. ஆகையால் பாபா கிட்டேருந்து ஆசியை எடுத்துக்கோங்க. எப்பொழுது கருத்தை எழுதுகின்றனரோ அப்பொழுது புரிய வைக்கவும் வேண்டும். அவர் எல்லையற்ற தந்தை என நிச்சயம் செய்கிறீர்கள் என்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். இல்லையென்றால் வெளியில் சென்றதுமே மறந்து விடுவீர்கள். பாபாவோ கல்யாணக்காரி இல்லையா? பாபா சொல்கிறார், இந்த யோகத்தினால்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் 21 பிறவிகளுக்கு விலகி போகும். பெண் குழந்தைகள் வீட்டிலும் கூட இப்பொழுது அனைத்து துக்கங்களையும் போக்கக்கூடியவராகிய எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதால் தான் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் என்று புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். தூய்மையாகவோ அவசியம் இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவில் அதிகமாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு கர்மேந்திரியங்களும் சாந்தமாகிவிடும். அதாவது குளிர்ந்த நிலையை அடைந்துவிடும். ஏமாத்தாதென்றார். யோகத்தில் மனநிலையும் நல்லபடியாக உறுதியாகிவிடும். பிறகு நாம் இளமையிலேயே வானப்பிரஸ்த நிலையை அடைந்து விட்டோம் என அனுபவமாகும். நல்ல பக்கா யோகியாக ஆயிட்டோம் அப்படின்னா அந்த சரீரம் இளமையாக இருந்தாலும் ஆனால் நம்ம வானப்பிரஸ்த ஸ்டேஜ் அடைஞ்சிட்டோம், நமக்கு எல்லா அனுபவமும் ஆயிடுச்சுன்ற அந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்றார். பாபா சொல்கிறாங்க, காமம் மகா சத்ரு. ஆக தன்னை சோதித்து கொண்டே இருங்கள். எவ்வளவு நினைவில் இருக்கின்றீர்களோ அவ்வளவு கர்மேந்திரியங்கள் சாந்தமாகிக் கொண்டே செல்லும். மேலும் மிக இனிமையான சுபாவம் அமைந்துவிடும். பாபா சொல்கிறாங்க, நான் ரூபசந்த் இல்லையா, அதாவது யோகி மற்றும் ஞானியாக இருக்கேன் இல்லையா, பாபாவிடமிருந்து எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. அவற்றால் நீங்கள் இந்த புத்தின்ற பையை நிரப்பிக்கிறீங்க. ஆனால் அந்த மனிதர்கள் சங்கருக்கு முன்னாடி போயிட்டு எங்களுடைய பையை நிரப்புங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் சங்கர் ஒன்றும் பையை நிரப்புகிறவர் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க, ஞானக்கடலான சிவ் பாபா தான் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தின்ற பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பிட்டு இருக்காரு. ஒவ்வொருவரின் ஆத்மாவும் ரூபசந்த். இப்போ நம்ம எல்லாருமே யோகி மற்றும் ஞானி குழந்தைகள். ஆகையால் பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தானே பார்த்து கொண்டே இருங்கள். நாம் எவ்வளவு ஞான ரத்தினங்களை தாரணை செய்து ஞான நாட்டியம் ஆடுகின்றோம் அல்லது ஞான ரத்தினங்களை தானம் செய்கின்றோம் என்று. அனைத்திலும் நல்ல ரத்தினம் மன்மனாபவ என்பதாகும். அதாவது தந்தையை நினைவு செய்யணுன்றார். இந்த பாபாவை நினைவு செய்யறதின் மூலமாகத்தான் நம்ம அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறோம். எப்படி பாபாவிடம் ஞானம் நிறைந்துள்ளதோ அதுபோல் பாபா அமர்ந்து குழந்தைகளை தமக்கு சமமாக ஆக்குகின்றார். இவர் எல்லையற்ற தந்தை. இவருடைய ரூபம் புள்ளி. உங்களுடைய வடிவமும் புள்ளிதான். உங்களை தமக்கு சமமாக ஞானக்கடலாக ஆக்குகின்றார். எவ்வளவு தாரணை செய்விக்கிறார்களோ அவர்கள் நமக்கு உயர்ந்த பதவி என்று புரிந்து கொள்வார்கள். அநேகருக்கு நன்மை செய்பவராக ஆவீர்களானால் அநேகரின் ஆசீர்வாதம் கிடைக்கும்.
பாபாவும் தினந்தோறும் சேவை செய்கிறார் இல்லையா? இந்த குல்சார் குழந்தை எவ்வளவு இனிமையாக புரிய வைக்கின்றார். அனைவருக்கும் பிடித்திருக்கின்றது. இப்படிப்பட்ட பிராமணி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என மனம் எண்ணுகின்றது. இப்பொழுது ஒரு பிராமணி எல்லா இடங்களுக்குமோ செல்ல இயலாது. பிறகும் பாபா சொல்றாங்க, தான் நன்றாக புரிய வைப்பதாக யார் நினைக்கிறார்களோ அவர்கள் ஆல்ரவுண்ட் சேவை செய்ய வேண்டும். தானாகவே ஆர்வம் வர வேண்டும். நான் சென்டர்களை சுற்றி வருவேன், அநேகருக்கு நன்மை செய்ய முடியும், எனது நல்ல நறுமணம் பரவுகிறது என யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் 10-15 தினங்கள் ஒரு சென்டர்களை சுற்றிவிட்டு வருவேன் என்ற ஆர்வம் கொள்ள வேண்டும். ஒருவரை பார்த்து பிறகு மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். அப்போ ஒரு நல்ல பிராமணி டீச்சர் பிகேனா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலான்றார். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். நீங்கள் மனிதர்களுக்கு உயிர்தானம் கொடுக்கின்றீர்கள். இது மிகவும் உத்தமத்திலும் உத்தமமான காரியம். பணியில் இருப்பவர்களும் யுக்தியுடன் நேரம் ஒதுக்கி சேவைக்காக செல்ல முடியும். பாபா சொல்கிறாங்க, சேவையில் ஈடுபாடு உள்ளவர்கள் மீது பாபா அன்பு செலுத்தவும் செய்வார், பாலனையும் செய்வார். யாருக்கு சேவையில் ஆர்வம் உள்ளதோ அவர்கள் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. பாபா உதவியும் செய்கிறார் இல்லையா? குழந்தைகள் மிகவும் இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். பாவம், அவர்களின் உலகத்தாரின் வாழ்க்கை மிகவும் துக்கம் நிறைந்தது. நீங்கள் தான் அவங்களுக்கு இந்த உயிர் தானத்தை கொடுக்குறீங்க, ஆத்மான்ற ஞானத்தை கொடுக்குறீங்க, ஆத்மா துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான அந்த வழியை கொடுக்குறீங்க. பாபா கிட்ட கையை பிடிச்சி விடுறீங்க. இதுதான் மிக உயர்ந்த தானம்ன்றார். யாருக்காவது அவினாஷி ஞான ரத்தினங்களின் தானம் கொடுப்பதை போன்ற சர்வோத்தம ஞான தானம் வேறு எதுவும் கிடையாது. அகில பாபா சொல்கிறாங்க, மிகவும் கருணை உள்ளம் கொண்டவராக ஆக வேண்டும். நாம் சேவையை எப்படி அதிகப்படுத்துவது என்பது பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். பாபாவும் அனைவரின் வாழ்க்கையை வைரம் போன்றதாக ஆக்குகிறார். குழந்தைகள், நீங்களும் கூட சேவை செய்ய வேண்டும். பாபா சொல்கிறாங்க, இதுவோ 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட ஷரீரம் என்றால் ஷரீரத்திற்கு பூஜை செய்வது என்பது பூதத்தின் பூஜை ஆகின்றது. சிவபாபாவுக்கோ ஷரீரம் கிடையாது. அவருக்கு செய்யப்படும் பூஜை அனைத்திலும் உத்தமமானது, மற்றவை மத்தியமம், அதாவது இடைப்பட்டது. தற்சமயமோ மனிதர்களுக்கும் கூட பூஜை செய்து கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் தூய்மையற்றவர்கள். மகான் ஆத்மாக்களோ தேவதைகள் ஆவர். சந்நியாசிகளை காட்டிலும் அவர்கள் அதிக தூய்மையானவர்கள். பாபா சொல்கிறாங்க, சிவன் மற்றும் லக்ஷ்மி நாராயணரின் சித்திரங்களோ இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அவர்களின் வீட்டில் வைத்திருந்தால் நினைவிருக்கும். அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணர் இது போல தான் நம்ம பதவியை அடைய போகிறோம். இந்த மாதிரி ஆக்கக்கூடியவர் யார்? சிவபாபா. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு அந்த நினைவு இருக்கும். ஆகையால் அந்த பிக்சரை வச்சுருந்தா உங்களுக்கு நல்லதுன்றார். சிவபாபா தான் நம்ம இது போல் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் நீங்கள் அதுபோல் ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். சொர்க்கத்தை படைப்பவர் சிவபாபா. மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு சேவை மற்றும் சேவைதான் முக்கியம். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதுவும் கூட மிகப்பெரிய சேவை செய்வதாகும். இது கூட ரொம்ப பெரிய சேவைன்றார். ஏன்னா இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு யோகத்தில் இருக்கீங்களோ அப்போ உங்ககிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் முழு உலகத்துக்கும் பரவும். அப்போ தத்துவங்கள் உட்பட எல்லாமே தூய்மையாகுன்றார். அதில் பாபா சொல்கிறாங்க, யோகத்தின் மகிமை மிக பெரியதாகும். உலகத்தில் யோக ஆசிரமங்களோ அநேகம் உள்ளன. ஆனால் அவை அனைத்தும் ஷரீர சம்பந்தமான அடயோகங்கள். உங்களுடையது ராஜயோகமாகும். இதனால் உங்கள் துன்பங்கள் விலகி போய்விடும். அந்த அநேக விதமான அடயோகம் முதலியவற்றால் ஏணிப்படியில் இறங்கியே வந்திருக்கின்றீர்கள். பாபா சொல்கிறாங்க, முக்கியமான விஷயம் நினைவினுடையதாகும். உங்களுக்கு ஒரே வழிமுறை கிடைக்கிறது. இதனால் உங்களுக்கோ அளவற்ற குஷி இருக்க வேண்டும். பாபா இதை மட்டும் சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள். மனம், சொல், செயலால் தூய்மையாகுங்கள். பிராமணர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய உடல், மனம், செல்வத்தினால் தங்களுக்கும் முழு உலகத்திற்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். பாண்டவர்கள், நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்ற சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கடைசியில் வெற்றி பாண்டவர்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது. இதில் சண்டையின் விஷயம் கிடையாது. நீங்கள் இரட்டை அகிம்சையாளர்கள். விகாரத்திலும் செல்வது இல்லை, துப்பாக்கியால் சுடுவதும் இல்லை. வன்முறையினால் யாரும் உலகின் மீது ராஜ்யம் செய்ய இயலாது. பாபா புரிய வைக்கிறாங்க. அந்த இருவரும் தங்களுக்குள் ஒன்றுபட்டால் உலகின் மீது ராஜ்யம் செய்ய முடியும். அந்த கிறிஸ்டியன்ஸ், அமெரிக்கா, ரஷ்யன்ஸ் 2 பேரும் சேர்ந்தா ராஜ்யம் செய்ய முடியும். பட் ட்ராமாவில் அது போல் இல்லை அப்படின்றாங்க பாபா பாட்டு. கிறிஸ்தவர்கள் தான் கிருஷ்ணபுரியை அபகரித்துள்ளனர். முதலில் பாரதம் கிருஷ்ணரின் புரியாகத்தான் இருந்தது இல்லையா? அவங்களுடைய ராஜ்யமாகத்தானே இருந்தது. பிறகு அவங்க சண்டை போட்டு நம்மக்கிட்ட இருந்து ராஜ்யத்தை அடைஞ்சாங்க. நிறைய செல்வத்தை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மீண்டும் செல்வம் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நீங்கள் மீண்டும் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுகிறீர்கள். பாபா எவ்வளவு யுக்திகள் சொல்கிறார். அவர்கள்தான் உங்கள் ராஜ்யத்தை அபகரித்து கொண்டனர். பிறகு அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கின்றனர். உலகத்தின் அதிபதியாக நீங்கள் ஆகிறீர்கள். எவ்வளவு பெரிய ராஜ்யம்! முயற்சி இதில் மட்டுமே உள்ளது. நினைவு செய்து கொண்டே இருங்கள். தங்களின் ஆஸ்தியை பெறுங்கள். இதில் சலிப்படையக்கூடாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு ஞான தானம் செய்ய வேண்டும். ரூபசந்தாக ஆக வேண்டும். தன்னுடைய அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களை பார்க்கக்கூடாது. 2வது பாயிண்ட், தன்னுடைய சுபாவத்தை மிக இனிமையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அனைவரிடத்தும் அன்பு நிறைந்த பார்வை வைக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆக வேண்டும். பாபா வரதானம் தராங்க. முழுமையான அர்ப்பணிப்பு என்ற விதியின் மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களாலும் நிறைந்தவராக ஆகக்கூடிய முயற்சியில் சதா வெற்றி பெறுபவர் ஆகுக. முழுமையான அர்ப்பணிப்பு என்ற விதி மூலமாக அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிறைந்தவராக ஆகக்கூடிய முயற்சியில் சதா வெற்றி பெறுபவர் ஆகுக. யாருடைய எண்ணத்தில் கூட உடல் உணர்வு இல்லையோ அதுவே முழுமையான அர்ப்பணிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. தனது உடலின் உணர்வை அர்ப்பணித்து விடுவது, அதாவது நான் இன்னார் அப்படின்ற அந்த பெயர், பொசிஷன், இந்த எண்ணத்தை கூட அர்ப்பணித்து முழுமையாக தங்களை ஒப்படைப்பவர்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகுகின்றார்கள். அவர்களிடம் எந்த ஒரு குணத்தின் குறைபாடும் இருப்பது இல்லை. யார் முழுமையாக அர்ப்பணித்து அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆகுவதற்கான அல்லது முழுமை அடைவதற்கான இலக்கை வைக்கின்றார்களோ அத்தகைய முயற்சி செய்பவர்களுக்கு பாப்தாதா சதா விஜய் பவ என்ற வரதானத்தை அளிக்கின்றார். அதாவது சதா வெற்றி பெற்றவராகுக என்ற வரதானத்தை அளிக்கின்றார். ஸ்லோகன்: மனதை தன் வசப்படுத்துபவர்களே மன்மனாபவ என்ற நிலையில் நிலைத்திருக்க முடியும். மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடியவங்க தான் மன்மனாபவன்ற நிலையில் நிலைச்சிருக்க முடியும். அவ்யக்த சமிக்ஞை: அபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். தூய்மை மற்றும் தூய்மையற்ற தன்மைக்கு முக்கிய காரணம் நினைவு ஆகும். எப்பொழுது இவர் ஒரு தேவி, அதாவது ஒரு தேவ ஆத்மா என்ற நினைவு இருக்கின்றதோ அப்பொழுது அந்த நினைவானது நம்முடைய பார்வை மற்றும் எண்ண ஓட்டத்தை தூய்மையானதாக ஆக்குகிறது. ஆனால் இவர் ஒரு பெண் என்ற நினைவு வரும் பொழுது அந்த நினைவானது நம்முடைய எண்ண ஓட்டம் மற்றும் பார்வையை தூய்மையற்ற தன்மையை நோக்கி இழுக்கின்றது. அங்கு ரூபத்தை பார்ப்பார்கள், ஆனால் தேவி என்ற நினைவில் காண்பார்கள். அதாவது வெளியில் பார்த்தாலும் இவங்க ஒரு தேவ ஆத்மா அப்படின்ற அந்த ஆன்மீக தன்மையில் பார்க்கும்பொழுது அந்த உடலால் கவர்ந்தெழுக்கப்பட மாட்டாங்க. இப்போ நம்முடைய பார்வை சுத்தமாக இருக்குன்றார். அச்சா. ஓம் சாந்தி.